எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். அடிக்கிற வெயிலுக்கு இந்த சம்மர்ல நல்ல கூலா ரிஃப்ரெஷிங்கா ஏதாவது சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு தோணும். இன்னைக்கு நம்ம வித்தியாசமான சம்மர் ஸ்பெஷல் ரெசிபிஸ் தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க இது எல்லாமே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு அகலமான பேன்ல 2 கப் பால் ஊற்றி 15 பேரிச்சம் பழத்தோட விதையை நீக்கிட்டு பாலில் சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 கப் பாதாம் சேர்த்துக்கலாம். பாதாமை ஊற வச்சு தோல் எடுத்துட்டு சேருங்க. 1/4 கப் முந்திரி பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் பிஸ்தா பருப்பு சேர்த்துக்கலாம். பேரிச்சப்பழமும் நட்ஸும் பாலில் நல்ல ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். பாலில் வேகும் போது நல்லா சாஃப்ட் ஆகிடும். அரைக்கும் போது நல்லா ஸ்மூத்தாக ஈவனாக வரும். 10 நிமிஷம் வெந்ததும் 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நல்லா சாஃப்டாக வெந்ததும் ஸ்டோவை ஆஃப் பண்ணிட்டு ஆற விடலாம். ஆறுனதும் ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றி தேவைப்பட்டா கொஞ்சம் பால் ஊற்றி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சு வேற ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சிடலாம். இன்னொரு மிக்சர் ஜாரில் 2-3 ஸ்பூன் அரைச்ச டேட்ஸ் நட்ஸ் பேஸ்ட்டு சேர்த்து 1 டீஸ்பூன் தேன் ஊற்றுறேன். தேன் அளவை உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 லிட்டர் காய்ச்சி ஆற வச்ச பால் ஊற்றிக்கலாம். பால் நல்லா சில்லுன்னு இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுற மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். சூப்பர் ஹெல்த்தியான டேஸ்டியான டேட்ஸ் மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு அருமையான மில்க் ஷேக். நல்ல டேஸ்டியாக ரிச்சாகவும் நல்ல ஹெல்த்தியான ஒரு ஷேக். இது நீங்கள் ஈவினிங் டைமில் பசங்க ஸ்கூல்லேருந்து வந்த பிறகு நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். குலுக்கி ஷர்பத் செய்ய ஃபர்ஸ்ட் சப்ஜா விதைகளை ஊற வைக்கணும். இதுக்கு கிண்ணத்தில் 2 டீஸ்பூன் சப்ஜா விதைகள் போட்டு தேவையான அளவு தண்ணியை ஊற்றுங்க. 5 நிமிஷத்துக்கு ஊற வைங்க. அடுத்து ஒரு எலுமிச்சை பழத்தை எடுத்து மேல் பக்கமாக சின்ன ஸ்லைஸ் அளவு முதல்ல கட் பண்ணுங்க. மீதி பழத்தை பாதியாக நறுக்குங்க. இந்த ஷர்பத்துக்கு நான் பச்சை மிளகாய் பயன்படுத்துகிறேன். பச்சை மிளகாய் நீல வாக்கில் கீறி விடுங்க. அப்போ தான் அதோட காரம் ஜூஸில் இறங்கும். அஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா சப்ஜா விதைகள் நல்ல ஊறி உப்பி இருக்கு. ஷர்பத்துக்கு தேவையான பொருட்கள் இப்போ ரெடி. ஷர்பத் செய்யலாம். ஒரு கிளாஸில் நறுக்குன சின்ன ஸ்லைஸ் எலுமிச்சை பழத்துண்டை போடுங்க. ஒரு சிட்டிகை உப்பு, 2 டீஸ்பூன் சர்க்கரை. சர்க்கரையோட அளவு உங்கள் விருப்பப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சர்க்கரைக்கு பதில் தேன் யூஸ் பண்ணலாம். ஒரு கிளாஸ் குலுக்கி ஷர்பத்துக்கு 1 எலுமிச்சை பழத்தோட சாறு போதும். சப்ஜா விதைகளை போடுங்க. அடுத்து கீறின பச்சை மிளகாய். அடுத்து கொஞ்சம் புதினா இலை போடுங்க. இதில் ஐஸ் கட்டிகளை போடுங்க. கடைசியாக தண்ணி ஊற்றுங்க. அடுத்து ஷர்பத்தை குலுக்க போகிறேன். அதனால ஃபுல்லாக தண்ணி ஊற்றாதீங்க. இன்னொரு கிளாஸ் வச்சு மூடி நல்லா குலுக்குங்க. குலுக்கி ஷர்பத் இப்போ ரெடி.
கஸ்டர்ட் ஷர்பத் செய்ய முதல்ல இதுக்கு தேவையான ஜெல்லிஸை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணியை கொதிக்க விடுங்க. தண்ணி நல்லா கொதிச்சதும் ஒரு பவுலில் 1.5 டீ கப் அளவுக்கு சூடான தண்ணியை ஊற்றுங்க. இதில் 4 டீஸ்பூன் ஸ்ட்ராபெரி ஜெல்லி கிறிஸ்டல்ஸை சேருங்க. நல்லா கரையிற மாதிரி கலந்து விடுங்க. இன்னொரு பவுலில் 1.5 டீ கப் அளவுக்கு சூடான தண்ணியை ஊற்றுங்க. இதில் 4 டீஸ்பூன் மேங்கோ ஜெல்லி கிறிஸ்டல்ஸை சேருங்க. நல்லா கரையிற மாதிரி கலந்து விடுங்க. ரெண்டு ஜெல்லி மிக்ஸ்சரும் தனித்தனியாக 2 ட்ரேல ஊற்றி ஆற விடுங்க. ஒரு மணி நேரம் ஆனதும் நல்லா ஆறி இருக்கும். இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சு செட் ஆக விடுங்க. இன்னொரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் வெனிலா கஸ்டர்ட் பவுடரை சேர்த்து 1/4 கப் காய்ச்சி ஆற வச்ச பாலை ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு டீப்பான பாட்டில் 1 லிட்டர் காய்ச்சி ஆற வச்ச ஃபுல் ஃபேட் மில்கை சேர்த்துக்கலாம். பால் நல்லா சூடானதும் 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்க்கலாம். சர்க்கரை உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சு பாலும் நல்லா காஞ்சதும் கரைச்சி வச்ச கஸ்டர்ட் மிக்ஸை ஊற்றிக்கலாம். நல்லா கிண்டி விடுங்க. அஞ்சு நிமிஷம் கொதிச்சதும் பச்சை வாசனை போயிடும். இப்போ ஸ்டோவை ஆஃப் பண்ணி பாலை இறக்கி வச்சிடலாம். பால் நல்லா ஆறட்டும். ஆறுனதும் 1/2 மணி நேரம் ரெஃப்ரிஜரேட் பண்ணுங்க. நான் இப்போ சப்ஜா சீட்ஸ் கொஞ்சம் எடுத்து தேவையான தண்ணியை ஊற்றி ஊற வைக்க போகிறேன். இது பார்க்க சியா சீட்ஸ் மாதிரியே இருக்கும். இதை ஊற வச்சு தான் எந்த ட்ரிங்க்லையும் சேர்க்க முடியும். ஒரு 15 நிமிஷம் ஊறட்டும். 1 மணி நேரம் ஆயிடுச்சு. ஜெல்லி செட் ஆயிடுச்சுன்னு பார்க்கலாம். பாருங்க, சூப்பராக செட் ஆயிடுச்சு. சின்ன சின்ன பீசஸாக கவனமாக கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இன்னொரு ட்ரேல இருக்கிற ஜெல்லியும் கேர்ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ கஸ்டர்ட் ஷர்பத் செய்ய எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை எப்படி அரேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு டால் கிளாஸ்ல முதல்ல 2 டீஸ்பூன் வேக வச்ச ஜவ்வரிசியை சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் ஊற வச்ச சப்ஜா சீட்ஸ், கொஞ்சம் ஸ்ட்ராபெரி ஜெல்லி பீசஸ், கொஞ்சம் மேங்கோ ஜெல்லி பீசஸை போட்டு அதுக்கு மேல சில்லுன்னு இருக்கிற கஸ்டர்ட் மில்கை ஊத்திக்கலாம். ஒரு பெரிய ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கடைசியா கொஞ்சம் நறுக்கின பாதாம் பிஸ்தாவை மேல தூவி சில்லுன்னு சர்வ் பண்ணுங்க. அருமையான கஸ்டர்ட் ஷர்பத் உங்க வீட்லயே செஞ்சு சாப்பிட்டு சர்வ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. முதல் ஸ்டெப், ஜெல்லி செய்யணும்.
இதுக்கு நான் ரெடிமேட் ஜெல்லி கிறிஸ்டல்ஸ் பேக்கெட் பயன்படுத்துகிறேன். நீங்கள் வாங்கின பேக்கெட்டுக்கு பின்னாடி இருக்கிற குறிப்புகளை பார்த்து நீங்கள் பண்ணலாம். நான் ஸ்ட்ராபெரி ஜெல்லி செய்ய போகிறேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான ஃப்ளேவர் ஜெல்லி செய்யலாம். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணி நான் கிறிஸ்டல்ஸ் நல்லா கலந்து விட்டு சொல்லியிருக்கிற அளவு தண்ணி ஊற்றுறேன். இந்த ஜெல்லியை நீங்கள் முன்னாடி நாள் செஞ்சு செட் பண்ணலாம். ஃபலூடா அசெம்பிள் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஜெல்லி செட் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 45 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம் ஆகும். இது நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சு செட் பண்ணலாம். ஆனால் ஜெல்லியை ஃப்ரீசரில் மட்டும் வைக்காதீங்க, ஐஸ் கட்டி ஆகிடும். அதனால இதை முதல்ல செய்யணும். அடுத்து ஃபலூடாக்கு ரோஸ் மில்க் செய்ய போகிறேன். இதுக்கு 1/2 லிட்டர் பால் கொதிக்க வச்சு ஆற விடணும். நல்லா ஆறின பாலில் 2 டேபிள் ஸ்பூன் ரோஸ் சிரப் ஊற்றுங்க. இது ரெடிமேட் ரோஸ் சிரப் சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். நீங்கள் எவ்வளோ பால் எடுத்திருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற அளவு ரோஸ் சிரப் ஊற்றிக்கோங்க. இதோட நான் 1/2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை போடுறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ ரோஸ் மில்க் ரெடி. ஃபலூடா அசெம்பிள் பண்ணுற வரைக்கும் இதை ஃப்ரிட்ஜில் வச்சு சில் பண்ணுங்கள். ஃபலூடா அசெம்பிள் பண்ணும்போது ரோஸ் மில்க் நல்லா சில்லுன்னு இருக்கணும். ஸோ இதையும் முன்னாடியே செஞ்சு வச்சுருங்க. அடுத்து ஃபலூடாக்கு கொஞ்சம் சேமியா வேக வைக்க போகிறேன். சாஸ்பேனில் கொஞ்சம் தண்ணி சூடு பண்ணுங்க. தண்ணி கொதிச்சதும் சேமியாவை போடுங்க. நான் நீளமான சேமியாவை சின்ன துண்டுகளாக உடைச்சு போட்டுருக்கேன். 1 நிமிஷம் வேகட்டும். சேமியா வெந்துருச்சு, வடிகட்டி எடுத்து வச்சிருங்க. அடுத்து கொஞ்சம் சப்ஜா விதைகளை ஊற வைக்க போகிறேன். கிண்ணத்தில் சப்ஜா விதைகள் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றுங்க. அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும். 5 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா உப்பி இருக்கு. ஸோ ஃபலூடாக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே ரெடி. இப்போ இந்த ராயல் ஃபலூடாவை அசெம்பிள் பண்ணலாம். இதுக்கு 2 உயரமான கிளாஸ் எடுத்துக்கோங்க. ஸ்ட்ராபெரி ஜெல்லியிலிருந்து ஆரம்பிக்கலாம். ஜெல்லி நல்லா செட் ஆகியிருக்கு. அடுத்து வேக வச்ச சேமியா போடுங்க. கொஞ்சமா ரோஸ் சிரப் ஊத்துங்க. அடுத்து 2 டீஸ்பூன் ஊறின சப்ஜா விதைகள் போடுங்க. நெக்ஸ்ட் ஜில்லுன்னு ரோஸ் மில்க் ஊற்றுங்க. அடுத்து 1 ஸ்கூப் வெனிலா ஐஸ்கிரீம் போடுறேன். உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ அந்த ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் நீங்கள் போட்டுக்கலாம். ஐஸ்கிரீம் மேலே கொஞ்சம் நட்ஸ் போடுறேன். பாதாம் பிஸ்தா துண்டுகளாக கட் பண்ணி போடுறேன். இதில் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் சேர்க்குறேன். சின்னதாக நறுக்கின ஆப்பிள், வாழைப்பழம் போடுறேன். ஃப்ரூட்ஸ் போடாமலும் இது செய்யலாம். இன்னொரு லேயர் ஜெல்லி, சப்ஜா விதைகள், இன்னொரு ஸ்கூப் வெனிலா ஐஸ்கிரீம், கொஞ்சம் ரோஸ் சிரப், நட்ஸ் கொஞ்சம் தூவுங்க. கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டி போடுறேன். கடைசியா மேலே ஒரு செரி பழம் வைங்க. சூப்பரான கலர்ஃபுல்லான டேஸ்டியான ராயல் ஃபலூடா இப்போ ரெடி. நல்ல சில்லுன்னு சர்வ் பண்ணுங்க. டேஸ்டியான பாதாம் மில்க் செய்ய 1 கப் சூடான பாலை எடுத்துக்கலாம். இதுல கொஞ்சம் குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் அப்படியே விடுங்க. இப்ப பாத்தீங்கன்னா குங்குமப்பூ கலர் அப்படியே அந்த சூடான பால்ல இறங்கி இருக்கும். இது அப்படியே இருக்கட்டும். நான் 1/2 கப் பாதாமை நைட்டே ஊற போட்டு வச்சிருக்கேன். ஊறின பாதாம்ல இருந்து தோல் எடுத்துருங்க.
தோல் எடுத்த பாதாமை ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றி கொஞ்சம் பால் ஊற்றி ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாதாம் பேஸ்ட்டை மிக்சர் ஜார்லேருந்து எடுத்து ஒரு பவுலுக்கு மாற்றி தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போது பாதாம் மில்க் செய்ய ஒரு பெரிய மிக்சர் ஜாரில் அரைச்ச பாதாம் பேஸ்ட், 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 1 கப் காய்ச்சி ஆற வச்ச பால், 1 கப் குங்குமப்பூ பால், கொஞ்சம் ஐஸ் கியூப் சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரெஃப்ரெஷிங் க்ரீமி பாதாம் மில்க் ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு நல்ல டாலான கிளாஸில் கொஞ்சம் ஐஸ் கியூப்ஸ் போட்டு ரெடி பண்ண பாதாம் மில்கை ஊற்றி சில்லுன்னு பரிமாறுங்க. ஆஹா, அட்டகாசமான ரெசிபீஸ் பார்த்தீங்க. இது எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒன்றும் அவ்வளோ வித்தியாசமாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இது எல்லாமே நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க. உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் பிடிச்சதுன்னா கீழே டேக் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். டீட்டெயில்டான ரெசிபிக்கு homecookingshow.in வெப்சைட்டை செக் பண்ணுங்கள். The second edition of the home cooking book is now available on Amazon as well as on shop.homecookingshow.in.